இன்றைக்கி சூப்பரான ஒரு டிஷ் பண்ண போகிறேன். என்ன டிஷ்னால் இன்றைக்கி வந்து ஸ்டிக்கு வச்சு தந்தூரி ஸ்டைலில் ஃபிஷ். இது ஆக்சுவலி இது கொஞ்சம் நான் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து நான் இப்போ மசாலாலாம் போட்டு சூப்பராக பண்ணி சூப்பராக சாப்பிட்லாம் நண்பா. ஸோ அது எப்படி பண்ணுறேன்னு சொல்லி பாருங்கள். ஃபஸ்ட்டு சில்லி பவுடர் போட்டுக்கிறேன். சில்லி பவுடர் உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுங்க. நான் ஒரு 5 கிராம் போட்டுக்கிறேன். நல்லா காரமாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. மீனுக்கு எப்போவுமே சில்லி பவுடர் ஜாஸ்தியாக போடுங்க. ஸோ 2 கிராம் வந்து இது போட்டுக்கிறேன், மஞ்சத்தூள். ஸோ மஞ்சத்தூள் போட்டாச்சு. அடுத்தது வந்து சிக்கன் 65 சொல்லி ஒரு மசாலா இருக்குது. ஏற்கனவே இது கோயம்புத்தூரில் வாங்கினது. இது சூப்பராக இருக்கும். இது ஒரு 5 கிராம் போட்டுங்க நண்பா. ஸோ அதுதான். ஸோ நானும் இருக்கிறேன் இப்போ இங்கே நண்பா. ஸோ மறக்காமல் அதே மாதிரி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுங்க. ஏதாவது டவுட்னா வீடியோ பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. ஸோ வீடியோவில் போகலாம். வரும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் காமிச்சிட்டேன் என்னென்ன போட்டேன்னு. ஸோ அடுத்தது நெக்ஸ்ட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு. இதில் வந்து அப்புறம் பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் இப்போ மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். இதெல்லாம் அரைச்சி. ஸோ இதில் வந்து ஒரு 3 கிராம் போட்டுருங்க, ரொம்ப தேவையில்லை. இந்த மசாலா பிடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம், அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ ஒரு குச்சி வச்சுருக்கிறேன். இந்த குச்சியில் தான் இப்போ ஸ்டிக் பண்ணுவது. சூப்பராகும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இப்போ இது மிக்ஸ் பண்ணிடலாம். அப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ மசாலா பிடிக்கணும். இதில் கொஞ்சம் ஊற வச்சுங்க. கொஞ்சம் நல்லா ஊற வச்சுட்டு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். செம்மையாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டிக்கில் வச்சு குத்தி சாப்பிட வந்தோம். ஸோ நம்ம பாருங்கள், இந்த மாதிரி நெருப்பு இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கேஸில் இந்த மாதிரி பண்ணணுன்னா இந்த மாதிரி கையை வச்சு சுற்றிக்குங்க. நல்லாயிருக்கும். ஃபிஷ்ஷு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும். ஸோ அப்பப்போ லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்குங்க. ஸோ கொஞ்சம் நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அப்பப்போ உங்கள்கிட்ட ப்ரெஸ் மாதிரி எது இருந்தால் அது மாதிரி வச்சு இது பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நண்பா, இந்த மாதிரி லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணுங்கள். ஆனால் குச்சி உடஞ்சிரும். எண்ணெயில் ஃப்ரை பண்ணல போட்டு கொஞ்சம் இது பண்ணிவிட்டு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றோம். நல்லா மசாலா நம்ம விழுது. அதுதான் ஆஃப் பண்ணிடலாம். ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா நண்பா, வேறு லெவலாக இருக்குது. ஸோ இப்போ நான் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குது. இதில் விழுவுது. நல்லா பொரிஞ்சிட்டு சூப்பராக இருக்குது. அருமையாக இருக்கு நண்பா. இதேமாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்தா எனக்கு கமெண்ட்டை கண்டிப்பாக தெரியுங்க. அதேமாதிரி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். ஓகே, ஜெய்சாக் நகர்.